அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் கஷ்டம் தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை தினத்தன்று காலை 7 மணிக்குள் இதை செய்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. வராகியம்மனுடைய படமோ சிலையோ இருக்கின்றது அப்படின்னா, நீங்கள் அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு இந்த பரிகாரம் செய்யுங்க. இப்போ உங்ககிட்ட வராகியம்மனோட படமோ சிலையோ இல்லை அப்படின்னா கூட, ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஒரு அகல் விளக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் சுத்தமான தண்ணீரில் நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டு அதில் மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க. அந்த அகல் விளக்கு ஃபுல்லாக உள்பக்கம் நீங்கள் நல்லா மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு அதில் கல் உப்பு கொஞ்சம் நிரப்பிக்கோங்க. 9 மிளகு எடுத்துக்கிடணும். 9 மிளகு கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து 9 மிளகு அந்த கல்லுப்புக்கு மேலே போட்டுக்கோங்க. 9 துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. 9 துவரம்பருப்பும் அந்த கல்லுப்புக்குள்ளே போட்டுக்கோங்க. பண பிரச்சனை இருப்பவர்களும் சரி, கடன் பிரச்சனை இருப்பவர்களும் சரி, இது அப்படியே நீங்கள் செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இலை இருந்தது, நல்ல இலை உங்ககிட்ட இருக்கின்றது அப்படின்னா பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கோங்க. இப்போ பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா பணம் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இல்லைன்னா கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணம் எழுதிக்கோங்க. இல்லை என்கிட்ட பிரியாணிலலாம் இல்லை அப்படி இருப்பவர்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் சிவப்பு நிற பெண்ணால் நீங்கள் எழுதிக்கோங்க. சிவப்பு நிற பெண் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைப்பவர்கள் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தூவி விட்டுருங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை அதில் எழுதிட்டு லைட்டாக அந்த பேப்பரில் அந்த எழுதிருப்பீங்க இல்லையா, அதற்கு மேலே லைட்டாக குங்குமம் மட்டும் நீங்கள் தூவி விட்டு அதை நல்லா மடித்து நீங்கள் அந்த உப்புக்குள்ளே வச்சுருங்க. அதாவது அந்த பேப்பரை வச்சுருங்க. பிரியாணியில் இருப்பவர்கள் பிரியாணியிலே வச்சுருங்க. பிரியாணியில் இல்லாத பட்சத்தில் மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி அதை வச்சுடுங்க. வைத்துட்டு இது அப்படியே நீங்கள் வராகியம்மன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வார திங்கட்கிழமை வரை இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலை நேரமோ, மாலைங்கிறது ஒரு 6 மணிக்கு மேலே உப்பு நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் காலையிலே நீங்கள் எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு மாலை ஒரு 4 மணிக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து கூட நீங்கள் போட்டுடலாம். அதற்கடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது நேரம். இதில் நேரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, கையில் காசே தங்க மாட்டேங்குது அப்படி பிரச்சனை இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7க்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். செவ்வாய் ஹோரையில் தான் நீங்கள் செய்யணும். ஒருவேளை உங்களால் காலை செய்ய முடியல அப்படின்னா இரவு நேரம் 8 to 9 வரும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் மட்டும் நான் செய்ய போகிறேன், வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றலை, நான் சும்மா அந்த பரிகாரம் மட்டும் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க. பூஜை பண்ணக்கூடாது. அதாவது மதிய நேரம் உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா பூஜையை வீட்டில் செய்யக்கூடாது. நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரை உச்சி வெயிலில் சாமி கும்பிட்டு பழக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களும் அப்படி யாரும் கும்பிட்டது கிடையாது. நான் முடிஞ்ச அளவு ஆன்மீகம் செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் இல்லையா, அதுலேயே அந்த மாதிரி சொல்லப்படலை, எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க. செவ்வாய் ஹோரையில் காலையில் கும்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் இரவு நேரம் இல்லை, அந்த மதிய நேரம் கும்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரியலைங்க, ஏன்னா நான் அது செய்ய மாட்டேன். அப்படி இருக்கப்போ நான் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறது மிக மிக தவறு. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் மதியம் நேரம் நான் சும்மா தான் இருப்பேன். நான் காலையில் நேரத்தில் செவ்வாய் ஹோரை காலை 6 to 7 கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட நான் இரவு நேரம் ஏதாவது பண்ணிப்பேனே தவிர, அந்த மதிய நேரம் நான் இதுவரை நான் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அந்த மதிய நேரம் நான் பயன்படுத்தினது கிடையாது. அது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், மதியம் செவ்வாய் ஹோரையாக இருக்கட்டும், நான் பயன்படுத்தினது கிடையாது. நான் ஒருவேளை நான் விளக்கேற்றி வைத்து அந்த நேரம் ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம். நான் அந்த மாதிரி எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. காலை நேரம் தான் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 5 மணிக்கு 5:30 இல்லைன்னா நான் காலையில் ஒரு
6:45க்குள்ளே விளக்கேற்ற பழக்கம் எனக்கு இருக்குது. அதுக்கு மீறி தாண்டி நான் போக மாட்டேன். ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான நாட்கள் அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து அந்த காலையில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, காலையில் ஒரு 9, 9:30க்குள்ளே நான் வந்து நிறைய முறை விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேனே தவிர, அந்த உச்சி வெயில் மதியம் 1 to 2 நான் ஒரு நாளும் இதுவரை பண்ணது கிடையாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இல்லை வேண்டான்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் பொறுத்தவரைக்கும் அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறப்ப முருகனுக்காகவும் சரி, இல்லை மற்ற தெய்வத்திற்கு அந்த மதியம் 1 மணி to 2 மணி வந்து விளக்கேற்றி வைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி விளக்கம் தெரியவில்லை. நீங்கள் வேணால் பரிகாரம் வேணால் அந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து சுவாமி கும்பிட்றதில்ல. சுவாமியை வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பரிகாரம், ஏன்னா அந்த நேரம் தான் நமக்கு 1 to 2 இருக்குது. அதை எடுத்து நீங்கள் அப்படியே வராகியம்மன் படத்துக்கிட்ட வச்சுருங்க. விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க. மாலை சூரிய உதயம் அஸ்தம் ஆன பிறகு ஒரு 5:30லேருந்து இரவு ஒரு 8:30க்குள்ளே நீங்கள் வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடுங்க. அதே போல் வந்து வராகி பக்தர்கள் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே இரவு 9 மணிக்கு மேலே பூஜைகள் செய்யாதீங்க வீட்டில். நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு பூஜையை செய்ய வேண்டிய உகந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரமும், மாலை 5:30லேருந்து ஒரு இரவு 7 மணிக்குள்ளே நம்ம வந்து பூஜை செய்து முடித்துக்கிடணும். இப்போ சுக்கிர ஹோரையும் செவ்வாய் ஹோரையும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து மக்கள் பயன்படுத்துகிற நேரம். அந்த நேரத்தில் மட்டும் இரவு 8 to 9 உங்களுக்கு ஏதாவது பரிகாரமோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. இப்போ விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா, அந்த 9 மணிக்குள்ளே பயன்படுத்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, மாலை 6:30க்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க. காலை பார்த்தீங்கன்னா ஒரு 6:45க்குள்ளே சுவாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கும்பிடுவது சிறப்பு. இந்த செவ்வாய் ஹோரை, வெள்ளியில் வந்து சுக்கிர ஹோரைலாம் வர பார்த்தீங்கன்னா, நிறையா வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மட்டும் காலை 7 மணிக்குள்ளே வழிபாடு செய்து பாருங்கள். இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாகும். ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மட்டும்தான். பிரம்ம முகூர்த்த நேரமும் அப்புறம் மாலை 6:30க்குள்ளே தான் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய சிறப்பான நேரம். இந்த நேரத்தில் முடிந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கேயாவது நீங்கள் வெளியே போயிட்டீங்க, கோவிலுக்கு போயிட்டீங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8 மணி 8:30 ஆச்சு, வீட்டிலே நான் பூஜை பண்ண நினைக்கிறீங்கன்னா, எப்பயாவது ஒரு தடவைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் ரொட்டீனாக வச்சுக்கிடாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நான் ஒரு அன்பா தான் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக ரொட்டீனாக பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள்னா ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பெரிய பூஜை கலசம் வைத்து பூஜை பண்ணுறோம்னா, மதிய நேரமும் சுவாமி கும்பிடுவாங்க. ஏன்னா நெய்வேத்தியம் பண்ணணும். ஒரு வரலட்சுமி பூஜைனா நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃப்ரைடே ஏதாவது ஒரு பெரிய பூஜை ஏதாவது பண்ணுறீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு மதிய நேரம் பண்ணுவாங்க. நம்ம எப்போயாவது ஒரு சிறப்பான பூஜைக்கு மதிய நேரம் சுவாமி கும்பிட்டு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக சுவாமி கும்பிட்டு பண்ணுவாங்க. அது சிறப்பு. இது வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ண வேணாம். எப்பயாவது ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது. ரொட்டீனாக பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா செவ்வாய் ஹோரையை பற்றி நம்ம எது பேசினாலும் சரி, வெள்ளி இல்லை சுக்கிர ஹோரையை பற்றி பேசினாலும் சரி, மதியம் 1 to 2 பூஜை பண்ணலாமா தான் கேட்பீங்க. பரிகாரம் செய்து கொள்ளலாம், பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பூஜைக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சொல்ல மாட்டேன். பரிகாரம் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எடுத்து சுவாமி மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து 1 to 2 பண்ணிக்கலாம். வராகியம்மன் படத்துக்கிட்ட வச்சுருங்க. இல்லை வராகியம்மனோட படம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கிட்டே, இல்லை அம்மன் விளக்குக்கிட்டே, இல்லை முருகரோட படத்திற்கிட்டேயோ நீங்கள் வைக்கலாம். சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரம் செய்த பிறகு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைத்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு நெய்வேத்தியம் உங்களால் முடிந்தது வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். மறு திங்கக்கிழமை எடுத்து இது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 9 செவ்வாய் பண்ணி பாருங்கள். 9 செவ்வாய்க்குள்ள உங்களுடைய கடன் வந்து ஃபுல்லாக அடைஞ்சிடும். நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கடன் அடைக்க நீங்களே போய் ட்ரை பண்ணி அடைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். கட்டாயமாக செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.